இன்னைக்கு என்ன கிளாஸ் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8த் ஸ்டாண்டர்ட் பாலிட்டில இருக்கக்கூடிய 5வது லெசன் பார்க்க போறோம். அதாவது சாலை பாதுகாப்பு விதிகள் மற்றும் நெறிமுறைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டாபிக் பார்க்க போறோம். இதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய வந்து பார்த்தோம் அப்படின்னா குடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் மட்டும் பார்ப்போம். சரிங்களா? எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும் பார்த்தா போதும். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா, சாலை அப்படின்றது ஒரு முக்கியமான மனிதனோட முக்கியமான கண்டுபிடிப்புகள்ல ஒண்ணு. ஏன் இந்த சாலை இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, சாலை அப்படின்றத விட சாலை பாதுகாப்புன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஏன் அப்படின்னா, சாலை பாதுகாப்பு அப்படிங்கிறது முதன்மையான சாலையில் பயணிக்கும் அனைவரின் பாதுகாப்பையும், பாதுகாப்பு வழங்குவதனையும் முதன்மையாக குறிக்கிறது. சரிங்களா? ஒரு பாதுகாப்பா நம்ம போணும் அப்படின்னா, சாலை பாதுகாப்ப நம்ம வந்து பயன்படுத்தணும். இல்லன்னா நமக்கு என்னது ஆக்சிடென்ட் ஆயிடும். சரிங்களா? ஸோ, அதனால அத ஃபாலோ பண்ணணும். அப்படி சொல்லியிருக்காங்க. போக்குவரத்து. அதாவது சிக்கலான போக்குவரத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெதுவாக நகரும் வாகனங்கள் மற்றும் அதிவேக வாகனங்களைக் கொண்ட பலவகைப்பட்ட சிக்கலான போக்குவரத்து. போக்குவரத்துக்கு காரணமே இதுதான். சரிங்களா? அதாவது ஒருத்தவங்க ஸ்பீடா போவாங்க, ஒருத்தவங்க ஸ்லோவா போவாங்க. ஸோ, அதுதான் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா? ஸோ, அத நோட் பண்ணிக்குவோம். அடுத்து சாலை விபத்துக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொன்னு ஓவர் ஸ்பீடு. இன்னொன்னு வந்து பார்த்தோம்னா, ட்ரிங்க் அண்ட் டிரைவு. ஸோ, இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, காரணமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ட்ரிங்க் பண்ணவங்கள வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சீரற்ற சுவாச பரிசோதனை. அதாவது ரேண்டம் பிரீத் டெஸ்ட் வந்து பண்ணுவாங்க. இதுல என்ன இருக்கும் அப்படின்னா, K2 CR2O7 இதுதான் இருக்கும். சரிங்களா? இத வச்சு தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா கண்டுபிடிப்பாங்க. சரிங்களா? அப்புறம் வாகன ஓட்டிகளோட அந்த கவன சிதறல். இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா காரணமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, சிவப்பு விளக்குல வந்து நிக்காம போறது. அ ச ரெட் லைட் வந்து என்னது நிக்காம போறது. பாதுகாப்பு கருவிகள் வந்து பயன்படுத்தாம இருக்குது. இப்ப சீட் பெல்ட் அணியிறது, அப்புறம் ஹெல்மெட் போடாம போறது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா காரணமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ரைட்டா? அடுத்து பார்ப்போம். அடுத்து இதெல்லாம் ஜஸ்ட் வந்து ஒரு ஸ்டோரியா தான் குடுத்துருப்பாங்கப்பா. சரிங்களா? அதாவது நெறைய காரணங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓட்டுநர் வந்து கண்மூடித்தனமா ஓட்டுறது, விதிமுறைகளை மீறுறது. ஸோ இந்த மாரி ஸ்டோரி பேஸ்ல இது நெறைய குடுத்துருப்பாங்க. இதெல்லாம் ஜஸ்ட் நீங்க ரீட் பண்ணி பாருங்க. இதெல்லாம் கொஸ்டின்ஸ் இருக்காது. சரியா? அடுத்து இந்த லைன் பாருங்க. இந்த மாரி கோடு குடுத்துருந்தாங்க அப்படின்னா, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, வாகனம் வந்து முந்தி செல்லலாம். யூ திருப்பத்தில திரும்பலாம். சரிங்களா? இந்த மாரி சாலை இருந்துச்சு அப்படின்னா. தடம் மாறிக்கலாம். லேண்ட் மாறிக்கலாம். ஓகேங்களா? இந்த லைன்லேருந்து இந்த லைனுக்கு மாறி போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அடுத்து தொடர்ச்சியான வெள்ளை கோடு. தொடர்ச்சியான வெள்ளை கோடு இருந்துச்சு அப்படின்னா, தடம் மாறுறதுக்கோ, வாகனங்கள முந்துறதுக்கோ அனுமதி கிடையாது. இடதுபுறம் மட்டும் தான் வாகனங்கள் வந்து தொடர்ந்து போகும். சரியா? அதே மாரி தொடர்ச்சியான ஒரு மஞ்சள் கோடு. வெளிச்சம் குறைவான பகுதிகள்ல உள்ள சாலைகள்ல இத பயன்படுத்துவாங்க. சரியா? முன்னாடி முந்தி செல்லலாம். ஆனா வந்து இடதுபுறம் மட்டும் தான் போணும். சரிங்களா? தடம் மாறக்கூடாது. அடுத்து 2 தொடர்ச்சியான மஞ்சள் கோடுகள். சரியா? இந்த 2 தொடர்ச்சியான மஞ்சள் கோடு இந்த மாரி இருந்துச்சு அப்படின்னா, ஆபத்தான இருவழி போக்குவரத்து உள்ள சாலைகள்ல தான் இத வந்து பயன்படுத்துவாங்க. தடம் மாறுவத கண்டிப்பா தடை செய்யும். தடம் மாறவே கூடாது. ஆனா நம்ம நம்ம லைனுக்குள்ளேயே மாறி போலாம். சரியா? அடுத்து நிறுத்தக்கோடு. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா, பாதசாரிகள் கடக்கக்கூடிய ஒரு இடம். சரியா? அப்புறம் தொடர்ச்சியான ஒரு மஞ்சள் கோடு இருக்கும். அப்புறம் வந்து இடைவிடப்பட்ட கோடு இருக்கும். இடைவிடப்பட்ட கோட்டோட பக்கமா நம்ம ஓட்டும்போது, பிற வாகனங்கள் வந்து முன்னாடி போலாம். ஆனா, தொடர்ச்சியான கோட்டின் பக்கமா செல்லும்போது, பிற வாகனங்கள் நம்ம முந்தி போகக்கூடாது. சரியா? அது கன்டினியூஸா இந்த மாரி போணுச்சு அப்படின்னா, கண்டிப்பா முந்தவே கூடாதுப்பா. கேப் இருந்துச்சு அப்படின்னா, முந்தி போலாம். சரியா? 108 நமக்கு தெரியும். சரிங்களா? அவசர கால சேவைக்கு நம்ம என்ன பண்ணலாம்? 108 வந்து கூப்பிடலாம். சாலை விபத்துகளுக்கு 103 அப்படின்ற எண்ண பயன்படுத்தலாம். சாலை விபத்துகளுக்கு 103 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எண்ண பயன்படுத்தலாம். சரியா? அடுத்து கட்டாய குறியீடுகள் இருக்கு. கட்டாய குறியீடு மொத்தம் 20 இருக்கும்பா. சரிங்களா? இந்த கட்டாய குறியீடு வந்து பார்த்தீங்கன்னா, முதல் வகை கட்டாய குறியீடுன்னு சொல்லுவாங்க. அதான் போக்குவரத்து குறியீடோட ஃபர்ஸ்ட் டைப்பே இதுதான். கட்டாய குறியீடு 20 இருக்கும். கட்டாய குறியீடுல மீறுறது சாலை மற்றும் போக்குவரத்து துறையால் சட்டப்படி வந்து என்ன வரும்? தண்டிக்கப்படக்கூடிய ஒரு குற்றம் அப்படின்னு சொல்றாங்க. ரைட்டா? அடுத்து எச்சரிக்கை குறியீடு. நமக்கு எச்சரிக்கை குடுக்கிறதுக்காக ஒரு 40 போக்குவரத்து எச்சரிக்கை குறியீடுகள் வந்து இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. அப்புறம் தகவல் குறியீடுகளும் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. சரியா? அடுத்து கட்டாய குறியீடுகள் அப்படின்றது வட்ட வடிவில் அமைஞ்சிருக்கும். எச்சரிக்கை குறியீடுன்றது முக்கோண வடிவத்தில அமைஞ்சிருக்கும். தகவல் குறியீடு அப்படின்றது செவ்வக வடிவத்தில அமைஞ்சிருக்கும். ஏன்னா இதுவே வந்து பார்த்தோம் அப்படின்னா, பொறுத்துகள கூட நமக்கு குடுத்துட்டு கேட்கலாம். சரியா? ஸோ அதனால இத நோட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் வேற என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியால சாலை விதிகள் 1988 பாராளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்டு 1989ஆம் ஆண்டு நடைமுறைக்கு வந்தது. சரியா? 1989ல இந்தியால சாலை விதிகள் அப்படின்றது நடைமுறைக்கு வந்திருக்கு. சரியா? ஸோ அத நோட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான். சரிங்களா? ஸ்டோரியா தான் இருக்கும். அத மட்டும் பார்த்துக்கங்க. இந்திய தண்டனை சட்டம் 304 ஏ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. இது மூலமா எஃப்ஐஆரே போடலாம். சரிங்களா?
304A கண்மூடித்தனமாக ஓட்டுவதாலும் ஓட்டுநரின் அலட்சியம் காரணமாகவும் ஏற்படும் இறப்பு தொடர்பான குற்றங்களுக்கு ஓட்டுநர் மீது காவல்துறை மேற்கூறிய பிரிவின் கீழ் கிரிமினல் குற்ற வழக்கு பதிவு செய்ய நேரிடும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? கிரிமினல் கேஸே போடுவாங்க 304A. சரி, அதுக்கப்புறம் இது நோட் பண்ணிக்கணும். பல்வேறு வண்ண இலக்கு தகடுகள், அதாவது நம்பர் பிளேட்ஸ். இப்போ சிவப்பு கலரில் சிவப்பு வண்ண தகடாக இருந்துச்சு அப்படின்னா அது யார் பயன்படுத்தலாம்னா குடியரசுத் தலைவர் பயன்படுத்துவாங்க. அப்புறம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆளுநர் வாகனங்களில் வந்து பயன்படுத்துவாங்க. இது ரெண்டும் இம்பார்ட்டன்ட். சரியா? சிவப்பு வண்ண கோடு. அப்புறம் நீல வண்ண தகடு, இது யார் அப்படின்னா அயல்நாட்டு பிரதிநிதிகள், தூதர்கள் மற்றும் பயன்படுத்தும் வாகனங்களுக்கு இது கொடுப்பாங்க. இது வந்து வெள்ளை வண்ண தகடு நம்ம நார்மலாக சாதாரண குடிமகனுக்கு சொந்தமான வாகனம் அப்படின்றதுனால கொடுப்பாங்க. மஞ்சள் வண்ண தகடு வந்து பார்த்தீங்கன்னா வணிக ரீதியிலான வாகனங்களுக்கு உரியது. சரியா? இது கூட நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மேட்ச்ல கேட்பாங்க. அடுத்து கட்டாய ஆவணங்கள் நமக்கு தெரியும். ஓட்டுநர் வாகனங்கள் வந்து ஓட்டும்போது என்ன வேணும் நமக்கு? ஓட்டுநர் உரிமம் லைசன்ஸ் இருக்கணும். சரிங்களா? அப்புறம் வாகனத்தோட அந்த பதிவு சான்றிதழ் இருக்கணும், வரி சான்றிதழ் இருக்கணும், காப்பீட்டு சான்றிதழ் இருக்கணும், வாகன உறுதித்தன்மை மற்றும் அனுமதி சான்றிதழ் இது எல்லாமே நமக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அடுத்து வாகன பாதுகாப்புக்கு தரத்தை உயர்த்துறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கனரக வாகனங்கள்ல பூட்டுதல் இல்லாத நிறுத்தும் அமைப்பு, அதாவது ஆன்டி லாக்கிங் பிரேக் சிஸ்டம் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கட்டாயமாக்கியிருக்காங்க. சரியா? அது இந்த இடத்துல நோட் பண்ணிக்கணும். இது அப்ரிவேஷன் நம்ம கேட்பாங்க. ஏபிஎஸ் அப்படின்னு கேட்பாங்க. ஏபிஎஸ்னா ஆன்டி லாக்கிங் பிரேக் சிஸ்டம். சரியா? அடுத்து பார்ப்போம். சேது பாரதம். சேது பாரதம் கேட்கலாம். தேசிய நெடுஞ்சாலைகளில் பாதுகாப்பாக மற்றும் தடையற்ற பயணம் செய்ய பாலங்களை கட்டுறதுக்கான 2016 தொடங்கப்பட்ட ஒரு ஸ்கீம். அது 2019ஆம் ஆண்டுக்குள் அனைத்து தேசிய நெடுஞ்சாலைகளையும் இருப்பு பாதை குறுக்கீடு இல்லாமல் உருவாக்குவதை நோக்கமாக கொண்டது. சரிங்களா? இருப்பு பாதை குறுக்கீடு இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக நம்ம போகிற மாதிரி உருவாக்குறது. சரிங்களா? டைமை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக. சரியா? அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இடம் குழந்தைகளிடையே சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கத்தோடு ஸ்வச்ச சப்பர், அதாவது பாதுகாப்பான பயணம், சுவரசித் யாத்ரா, சரிங்களா, என்ற இரு சித்திர புத்தகங்களை சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகம் வெளியிட்டிருக்காங்க அப்படின்ற மட்டும் தெரிஞ்சா போதும். அப்புறம் வாழ்வை காப்பாற்றும் நிறுவனம் வாழ்வை சேவ் லைஃப் ஃபவுண்டேஷன், இது வந்து சுதந்திரமான லாப நோக்கில்லாத அரசு சாரா பொது தொண்டு அறக்கட்டளை. இது இந்தியா முழுவதும் சாலை பாதுகாப்பு மற்றும் அவசர மருத்துவ வசதியினை மேம்படுத்துவதற்காக பணியாற்றி வருகிறது. இதுவுமே கேட்கலாம். சரியா? நோட் பண்ணிங்க. அப்புறம் என்ன அப்படின்னா சாலை பாதுகாப்பு வாரம். சாலை பாதுகாப்பு வாரத்தை பொறுத்தளவு ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக், ஜனவரி மாதம் தேசிய சாலை பாதுகாப்பு வாரமாக அனுசரிக்கப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதம். சரியா? அதை நோட் பண்ணிக்கணும். சாலை பாதுகாப்பு வாரம் கேட்கலாம். அடுத்து பார்ப்போம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மீள்பார்வையில் நம்ம இங்கே உள்ளே பார்த்ததை தான் கொடுத்துருப்பாங்க. சரியா? ஜூலை 1 நடைமுறைக்கு வந்திருக்கான். அதை மட்டும் டேட் கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்கலாம். அப்புறம் சாலை பாதுகாப்பு வரும் ஜனவரி தான் கடைபிடிப்பாங்க. சரியா? ஜனவரியில். அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை இந்த லெசனில். சிவப்பு விளக்கு ஒளிரும் போது நம்ம என்ன பண்ணணும்? நீங்கள் வாகனங்களை நிறுத்தி பச்சை விளக்கு ஒளிரும் வரை காத்திருக்க வேண்டும். பாதசாரி சாலையை கடக்கும் இடம் வரிக்கோட்டு பாதையில் தான் கிடக்கணும். சாலை பாதுகாப்பு வாரம் ஒவ்வொரு மாதமும் இந்த பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம். அவசர காலத்தில் அவசர சிகிச்சை ஊர்தி 108 ஆம்புலன்ஸு. சரிங்களா? சாலை விபத்துக்கான காரணங்கள் என்ன? அதிவேகம், குடிபோதையில் ஓட்டுறது, ஓட்டுநரோட கவனிச்சது எல்லாமே வரும். போக்குவரத்து குறியீடுகளோட முதல் வகை கட்டாய குறியீடு. கட்டாயமாக ஃபாலோ பண்ணி ஆகணும். 20 குறியீடு இருக்கும். வட்ட வடிவத்தில் இருக்கும். சேது பாரதம் எப்போ தொடங்கினாங்க? 2016. ஏபிஎஸ்னா ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டம். வளைவில் முந்துவது அனுமதி இல்லை. சரியா? அவசர சிகிச்சை ஊர்தி வரும்போது நம்ம என்ன பண்ணோம்? நம்ம வாகனத்தினை சாலை ஓரமாக செலுத்தி தடையில்லாமல் கடக்க அனுமதிக்க வழிவிடணும். சரியா? வாகனம் ஓட்டும் போது எப்போதும் எப்படி செல்லணும்? இடதுபுறமாக செல்லணும். கட்டாய குறியீடுகள் என்ன வடிவில் இருக்கும்? வட்ட வடிவில் இருக்கும். வாகனத்தின் வேகத்தை கட்டுப்படுத்துகின்றன. எது? வேக கட்டுப்பாட்டு கருவி. வேக கட்டுப்பாட்டு கருவி அப்படின்றத வேகத்தை கட்டுப்படுத்தும். அதிவேகம் என்னது? அதிக ஆபத்து. 4 சக்கர வாகனத்தில் சீட் பெல்ட் அணிவதும், இருசக்கர வாகனத்தில் ஹெல்மெட்டு அணிவதும் கட்டாயம். சரியா? மாசு கட்டுப்பாட்டு சான்றிதழ் எத்தனை மாதத்துக்கு ஒரு தடவை வாங்கணும்? 6 மாதத்துக்கு ஒரு தடவை வாங்கணும்.
புதிய சிற்றுந்துகளுக்கான ஒருமுறை வரி எத்தனை வருஷத்துக்கு செல்லுபடியாகும்? 15 வருஷத்துக்கு செல்லுபடியாகும். பாதசாரி வரிக்கோட்டு பாதையில கடக்கணும். பிரேசிலியா பிரகடனம் அப்படின்றது பன்னாட்டு மாநாடு. ஸ்வச்ச சேவர் அப்படின்னு சாலை பாதுகாப்பு குறித்த சித்திர புத்தகம். சரியா?